இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்னங்க? ஹார்மோனியம். சவுண்ட் வருதுங்களா? இதுக்கு பேர் தான் மிருதங்கம். தா கிட்ட கிட்ட தக்க தி கிட்ட இதுக்கு பேர் தான் மிருதங்கம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணில் செஞ்சதை மரத்தில் எப்போ செஞ்சாங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி. இந்த கட்டை இருக்கு பார்த்தீங்களா, இது பலாமரம். பலாமரத்துக்கு மட்டும்தான் அந்த நாதம் வரும். மாட்டுத்தோல், பசுமாட்டுத்தோல் இதில் ஆட் ஆகிருக்குங்காட்டி தான் அந்த நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இது. 1 2 3 4 5 6 7 8. தொம் கிட்ட நம் கிட்ட தா கிட்ட கிட்ட தக்க இப்படி இதுதான் பொசிஷனாக உட்காரணும். இடது பக்கம் வாசிக்கிறவங்க இந்த காலை நீட்டி இதில் வச்சுக்கணும். கையில் தாளம் போட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க தா கிட்ட தீ கிட்ட தொம் கிட்ட சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இதில் கேட்கணும், சவுண்டு கேட்கணும். தா கிட்டத்தக்க தீ கிட்டத்தக்க தொம் கிட்டத்தக்க நம் கிட்டத்தக்க. வாசிங்க. தா கிட்ட தொம் கிட்ட தீ கிட்ட. ஈஸியா இருக்கா? தக்க தாரி கிட்ட தக்க தக்க தாரி கிட்ட தக்க தக்க தாரி கிட்ட தக்க தா கிட்ட கிட்ட தக்க தக்க தாரி கிட்ட தக்க தீ கிட்ட கிட்ட தக்க தக்க தாரி கிட்ட தக்க தொம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்னங்க? ஹார்மோனியம். இது வடநாட்டு இசை கருவியா இருந்தாலும் முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனமா யூஸ் ஆயிட்டு இருக்கு. காத்த உள்ளிழுத்துல வச்சுக்கணும். சவுண்ட் வருதுங்களா? எது வழியா வருது? இது உள்ளிழுத்து கீழே ஒரு பெல்லோஸ் இருக்கு, அது வழியில வருது. மின்சாரம் இல்லாத இசைக்கருவி ஹார்மோனியம். பியானோ மாதிரி. Today we had an interactive session with Mr. Marimuthu sir. We learned many new things about the mirdangam and the harmonium. The session motivated many of us to learn and explore music in the future. We are grateful to our school and the musician for giving us such a valuable learning experience. Thank you.